ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம். இது பிரியாணி சுவையில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நார்மல் டொமேட்டோ ரைஸ் மாதிரி இது கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 12 பல்லு பூண்டும் ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை ஆஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கையளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு தனியாக அதே மாதிரி அரைக்கிறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்குரிய ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். 4 கிராம்பு, அரை அன்னாசி பூவும் கொஞ்சமாக கல்பாசியும் தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், அதே மாதிரி ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, அரை அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி பியூரி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ளேவர்டு ஆயில் சேர்க்கலை, கடலை எண்ணெய் இந்த மாதிரிலாம். ஸோ ஒரு குழிக்கரண்டிங்கிறது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். இது சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல தாளிக்கிறதுக்கு, அதை இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காய பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற அரைக்கிறதுக்கு மசாலா ஐட்டம் இருக்குல்ல, அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பூண்டு, இஞ்சி, அந்த மசாலா ஐட்டம்ஸ் இதை 3யும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததாக அதே மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அந்த அரைச்ச விழுதை நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த விழுதை தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கிறலாம். இஞ்சி, பூண்டு, அப்புறம் சில மசாலா ஐட்டம்ஸ்லாம் சொல்லி அரைச்சிருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த 6 தக்காளியவும் நல்லா கொஞ்சம் நறுக்கி ஃபைன் பேஸ்ட்டை நான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா சில குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தக்காளி பிடிக்காது. தக்காளியோட தோலை பொறுக்கி எடுத்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு பாதி நேரம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த மசாலாவோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது தக்காளி சாதத்தோடைய டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா பிரியாணிக்கு எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர்டாக கிடைக்கும். மசாலா ஐட்டம்ஸ் போட்டு தாளிக்கும் போது பிரியாணி இலையும் சேர்த்து போட்டுருங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் சேர்த்து போட்டு தாளிச்சிடுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா நிறைய சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிறலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி சாதத்துக்கு பிரியாணி அரிசி, மீன்ஸ் பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா ரைஸ் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ தண்ணியில் ஊற வச்சாவே போதும். ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா
அரிசி வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு ரேஷியோவில் நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ரைஸை சேர்த்துட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸோடையே நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லியை சாப் பண்ணி அது மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தண்ணி வேணாலுமே ஆட் பண்ணலாம். பட் தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் செய்யும்போது தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 கப் ரைஸுக்கு 2 கப் ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ 1:2 ரேஷியோ தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலா ரைஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது கீ சேர்த்துக்கிறல, நீங்கள் ஃபைனலாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து குக்கரை வந்து நம்ம மூடி ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். இப்போது விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாவ், செம்மையான தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம எம்மியாக இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா அகைன் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நம்ம மேலே போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிறலாம். அதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இறங்கும். ஸோ சாப்பாட்டோட விசில் அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த ரைஸ் நார்மலாக குக் ஆகிற விசில் அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி நல்லா வந்து நான் பரட்டி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் டொமேட்டோ ரைஸ் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சும்மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.